என்று சொன்னால் குர்ஆனில் சந்தேகம் வரும். 6 மாசம் இறங்கியது குர்ஆனா இல்லையா? அதுல என்னென்ன வசனம் 6 மாசம் நமக்கு தெரியல. ஒவ்வொரு ஆயத்தை பார்க்கும்போது சந்தேகம் வரும். ஒருவேளை இது 6 மாசம் உள்ளதா இருக்குமோ? இந்த ஒவ்வொரு சூறாவையும் ஓத வேண்டியது ஒரு 6 மாசம் ஒரு மாதிரியா இருந்தாங்க, அப்போ வந்ததா இருக்குமோ? ஆராப் ஓத வேண்டியது இது 6 மாசம் வந்ததா இருக்குமோ? சூரத்தில் அலக்கு ஓத வேண்டிய அலக்கு மட்டும் சொல்ல முடியாது, ஆரம்பத்தில் வந்தது. மக்கா மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவில் வரக்கூடிய சூறாக்கள்ல எதை ஓதுனாலும் எனக்கு டவுட் வரேன். மதீனாவில் அருளப்பட்ட சூறாக்கள் உள்ள விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஓதும் போதெல்லாம் 6 மாசம் ஒரு மாதிரியா இருந்தாங்க, அப்போ வந்ததா இருக்குமோ? அப்போ வந்த கன்ஃபார்ம் இப்படி அடிச்சு சொல்றது அல்லாஹ்வுடைய வேதம். அந்த நேரத்தில் வந்திருந்தா செய்யாத செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, சொல்லாத சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த நேரத்தில் உள்ளதாக இருந்தால் இது வேதமாகவும் இருக்கலாம், உலகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுமா? ஏற்படுத்துவான அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாப்பேன்னு சொல்லக்கூடியவன் குர்ஆனை பாதுகாப்பதற்கு முதல் யாரை பாதுகாக்கணும்? அவரை பாதுகாக்கணும். அவருடைய உள்ளத்தை பாதுகாக்கணும், உடலை பாதுகாக்கணும். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆனை பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்றானே, இல்ல நாம் அருளினோம் நாம் பாதுகாப்போம் என்றால் எப்படி பாதுகாக்கிறது? அவர் உள்ளத்தை பாதுகாத்தா தான் கரெக்டா செய்தி வரும். உள்ளம் சிதைந்து விட்டது என்று சொன்னால் செய்தியும் சிதைந்து விடும். சிதைந்து விட்டால் குர்ஆன் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். அப்ப நாமே பாதுகாப்போம் அல்லாஹ் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். அப்ப குர்ஆன் என்றது அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிற அற்புதமா நினைக்கிறோமே, அந்த அற்புதம் கேள்விக்குறியானாலும் சரி எங்களுக்கு கவலை இல்லை. சூனியக்காரன் ஜெயிச்சான்னு சொல்லணும், ரசூலுல்லாஹ் தோத்தாங்கன்னு சொல்லணும். நிக்கிற உலமாக்கள் சொல்லி கொண்டு என்ன செய்யறாங்க? ஒரு சூனியக்காரன் ரசூலுல்லாஹ் கரட்டிட்டான், அவங்களை லூஸ் ஆக்கி விட்டான் என்று சொன்னால் புகாரி வந்து விட்டது. அப்ப புகாரியில் இருக்கிற ஒரு காரணத்தினால் என்ன செய்வாங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்பான என்று கேட்டா அவங்ககிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு என்ன? மூமின்கள் நம்புவார்கள் இதை. மூமின்களுக்கு குர்ஆன்ல சந்தேகம் பதில். மூமின்களுக்கு குர்ஆன்ல சந்தேகம் வருமா? அப்படி அல்லாஹ் பார்க்கறான். மூமினுக்கு வரக்கூடாது, மற்றவனுக்கு வரக்கூடாது. அதுதான் எழுத கத்து கொடுக்கலங்கிறான். எழுத கத்து கொடுத்திருந்தால் வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பாங்க, வீணன் கூட சந்தேகப்படக்கூடாது. அவன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்பினா தான் இஸ்லாத்துக்கு வருவான் என்று அல்லாஹ் தன்னுடைய ஸ்டைல சொல்லி இருந்த பிறகு கூட இவங்க என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் நம்புவார்கள், இவர்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை இப்படிங்கிற மாதிரி சொல்லி குர்ஆன் மேல சந்தேகத்தை ஏற்படுத்தி இதை இன்னொருத்தட்ட போய் சொல்லும் போது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் இதை அவன் படிக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஆளை சொல்ற இப்படி நம்புறது நினைக்க மாட்டான். இவரே லூஸ் ஆயிருக்காரு, 6 மாசம் இப்படி இருந்தாருங்கிறாங்க. இவர் சொல்றது எப்படி ஏத்துக்கிறது? அதுபோக ஹதீஸ் பூராத்தையும் டவுட் வந்துடும். குர்ஆன்ல மட்டும் வராதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மதீனாவுல பேசின விஷயங்கள் இருக்குல்ல, ஹதீஸ்ல அறிவிக்கப்படும். கையை தூக்கினாங்க வரும்ல, இது 6 மாசத்துல உள்ளதா முந்தினதா? 6 மாசத்துல தூக்கி இருந்தா சும்மா தப்பா கூட தூக்கிருக்கலாம் தானே, மார்க்கத்தில் இல்லாம இருந்து செஞ்சிருக்கலாம் தானே. இது 6 மாசத்துல உள்ளதா மீதி உள்ள காலத்துல உள்ளதா இப்படி கன்ஃபார்ம் பண்றது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அனைத்திலையும் டவுட் வந்துகிட்டே இருக்கும். மதீனாவில் அவர்கள் பேசிய பேச்சில்லை எல்லாம் இது சுயநினைவோடு பேசினதா, சுயநினைவு இல்லாமல் பேசியதா, எதுக்கெல்லாம் வரலாறு தெரியவில்லையோ அந்த மாதிரியான ஹதீஸ்களில் சந்தேகம் வராதா? இது ஹிஜ்ரி 1 நடந்தது 2 நடந்தது ஒரு வரலாறு தெரிந்தால் சந்தேகம் வராது. வரலாறு தெரியாத ஹதீஸ்களை படிக்கும் பொழுதெல்லாம் அதுலயும் சந்தேகம் ஏற்படுமா இல்லையா? அப்ப ஆமன்து பில்லாஹ் அல்லாஹ்வுல சந்தேகம், ரசூல்ல சந்தேகம், வேதத்துல சந்தேகம். ஈமான் கொண்ட 3 விஷயம். ஆமன்து பில்லாஹ் அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்விட்ட சந்தேகம், அல்லாஹ் பாதுகாக்கிறாங்க அது பொய்யா போச்சு. வேதத்தில் சந்தேகம், ரசூல் மேல சந்தேகம். இவ்வளவையும் இந்த சம்பவம் ஏற்படுத்துமா இல்லையா? உண்மையாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வைக்கப்பட்டு இருந்தது உண்மையாக இருக்குமே ஆனால் எல்லாத்திலையும் டவுட். ஈமான் ஆட்டங்கானது, ஈமான் முக்கியமானது. இஸ்லாம் இரண்டாவது நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. நம்பிக்கையில அல்லாஹ் பத்தின நம்பிக்கையில் ஒரு மாசு வரக்கூடாது. குர்ஆனை இறைவேதம் நம்பணும்னா கட்டுகளவு சந்தேகம் வரக்கூடாது. இறைவேதம் தான் அதனுடைய சந்தேகத்துக்குரிய எந்த ஒரு சாயலையும் நாங்கள் நம்ப மாட்டோம், அதில் சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தை நாங்கள் நிராகரிப்போம் அப்படிங்கிற அளவில் இருந்தா தான் அது பெரிய ஈமானு. குர்ஆனை நாங்கள் நம்புவோம், சூனியத்தினால் 6 மாசம் பாதிக்கப்பட்டாங்க நம்புவோம், அதனால குர்ஆனில் சந்தேகம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை நாங்கள் இதை நம்புவோம். எப்படி? நீங்க நெஞ்சில கை வச்சு சிந்திச்சு பார்க்கணும், இது சந்தேகத்தை ஏற்படுத்துமா ஏற்படுதா? கண்டிப்பா ஏற்படுத்தும். நீங்க ஒரு மனிதனுக்கு மனநோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் பேசி 6 மாசத்துல எல்லா பேச்சையும் அப்படித்தானே ஆயிரும். ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போடக்கூட செல்லாதுங்க, உலகத்தில் சட்டம். 6 மாசம் ஒருத்தர் சொத்து வித்துட்டாருன்னு வைங்களேன், சொத்து வித்துட்டாருன்னு சொல்ல உதாரணம் அப்படிலாம் குடும்பங்கள்ல வரும். எப்படின்னு கேட்டா அத்தாக்காரர் ஒரு பையன் எழுதி கொடுத்துருவாரு உசுரோட இருக்கும்போது, மீதி பிள்ளை தெருவில் விட்டுருவாரு. அப்ப மீதி பிள்ளை என்ன செய்வாங்க? வாப்பாக்கு மெண்டல் சர்டிபிகேட் வாங்குவாங்க. மீதி பிள்ளை என்ன செய்வாங்க? எங்க பாப்பா எழுதி கொடுத்தாரு, அப்ப மெண்டலா இருந்தா பாருங்க, கோர்ட்ல செல்லாதுன்னு ஆக்குறதுக்காக வேண்டி செல்லாதுன்னு ஆக்குற வாப்பா ஒரு பையனுக்கு எழுதி கொடுத்தாருல,
ஒரு பையனுக்கு எழுதும் போது அவர் நல்ல ஆளா இல்ல லூசா இருந்தாரு அப்படின்னு டாக்டர் எல்லாம் காசு பழைய தேதியை போட்டு சர்டிபிகேட் கொண்டு வந்து கோர்ட்ல காட்டி எங்க வாப்பா லூசா செல்லாதுன்னு ஆக்கி எனக்கு பங்கு இருக்குன்னு ஆக்கிடுவாங்க. அப்ப இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா ஒரு சட்டம் அப்படிதான் உலகத்துல. ஒரு மனநோயாளியா இருந்தாரையானால் இது கையெழுத்து போடும்போது இருந்தாருன்னு சொல்ல தேவையில்லை. அந்த காலகட்டத்தில் போட்டாலே போதும். 2 வருஷம் கையெழுத்து லூசா இருந்தாருன்னா அந்த 2 வருஷத்துல என்னைக்கு போட்டாலும் லூஸ் தான். அன்னைக்கு ஒரு நாள் தெளிவா இருந்தான்னு சொல்ல முடியாது. ஒரு சட்டம் அப்படிதான் உலகத்துல. இந்த சட்டங்கள் அறிவு கொண்டாட சட்டம் ஏற்றுறாங்க. அப்ப பகுத்தறிவோடு ஏற்றக்கூடிய இந்த சட்டங்கள் இப்படி இருக்குமே. இஸ்லாமிய நாட்டிலும் தான் சட்டம். ஒரு இஸ்லாமிய நாடு இருக்குது. இப்ப இந்த மாதிரி ஒருத்தன் லூசா இருக்கான்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா அவன் கையெழுத்து செல்லாதுன்னு சொல்லுவோம். இப்ப நம்மளும் அதான் சொல்லுவோம். இப்ப நீங்க ஆட்சி இந்த உலமாக்கள் இருக்காங்க, இவங்க ஆட்சியா இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க இன்னைக்கு ஒரு ஆட்சியில் உட்கார வச்சு இவங்க காலத்தில் இப்படி வழக்கு வந்து எங்க வாப்பா லூசா இருந்தாங்க நினைச்சுவாங்க, லூசா இருந்தா தெரிஞ்சுவாங்களா? அப்ப எல்லாரும் இந்த தீர்ப்பு தான் கொடுக்க போறீங்க. அப்ப அதெல்லாம் கரெக்டா இருப்பீங்க, மார்க்கெட்டில் இருக்க மாட்டீங்களா? உலக விஷயத்துல கேர்ஃபுல்லா இருப்பீங்க, சொத்து விஷயம் கரெக்டா இருப்பீங்க, அதுக்கு என்ன அளவு கூட கரெக்டா இருப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விஷயம் வேற விஷயம்னா என்னோட தொலைஞ்சிட்டு போகுது. அப்படிப்பட்டவனால் தான் இதை சொல்ல முடியும். என்னென்ன தொலைஞ்சிட்டு போகுதுன்னு எவன் நினைக்கிறானோ, குர்ஆன் மீது பக்தி வச்சுக்கிற எவனும் சொல்ல மாட்டான். ரசூலுல்லாஹ் மேல முகப்பத் வச்சுக்கிற எவனும் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வை மதிக்கிற நம்புகிற எவனும் இதை சொல்ல மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு யூதன் சூனியை வைத்து சாய்த்து விட்டான், லூசாக்கி விட்டான் எப்படி சொல்ல முடியும்? இந்த வகையில் சிந்தித்து பார்த்தீர்களேயானால் இது புகாரில் வந்தால் கட்டுக்கதை, இது பொய். இன்னும் சொல்ல போனா இந்த சூனியங்கிறது பெரிய பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் ஏற்படுச்சுன்னு வைங்களேன், அது மக்கள் வேகமா பரவாது. ஒரு பாரதூரம் பெரிய தலைவராக இருக்கிற ஒரு ஆளுக்கு பரவிச்சுன்னு வைங்க, ஊர் உலகத்தான் தெரிஞ்சிடும். இதை ஆயிஷா நேரத்தில் யாருமே அறிவிக்கல. சூனியம் வச்சிருந்தா போயிருப்பாரு. இப்ப எனக்கு வைத்தோட ஊருக்குள்ள போயிருந்தேன். சாதாரண ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கேன்சர் வந்து ஆபரேஷன் அதை ஊருக்கு அப்படி உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி நம்ம சாதாரண ஒரு மனிதனையே இப்படி பண்றாங்கன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் மதீனாவை தாண்டி உலகத்துக்குலாம் அந்த உலகத்துக்குலாம் போயிருக்குமா இல்லையா? முகமதுக்கு மேற்றாமல என்னமா ஆயிடுச்சாமல அப்படின்னா எவ்வளவு பேர் அறிவிச்சிருப்பாங்க? யாரும் அறிவிச்சிருக்காங்களா? ஆயிஷா நாயகி பேர்ல அறிவிக்கப்படுற இந்த செய்தியை தவிர இந்த செய்தி நூற்றுக்கணக்கான சகாபாக்கள் ஆமா நானும் நூலுசா பார்த்தேன், ஏன் இப்படி உளர்னாங்க இப்படின்னு எவ்வளவு விட்னஸ் செய்திகள் வந்திருக்கு. அதை ஒட்டி அது ரிலேட்டிவ் எவ்வளவு செய்தி வந்திருக்கு. ஆமா ஆயிஷா சொல்றது கரெக்ட் தான், நான் ஒரு நாள் பார்க்க போனேன், உன்னோட உளர்னாங்க, அது மாதிரி அவர் ஒரு நாள் பார்க்க போனாரு, இப்படி எவ்வளவு செய்தி வந்திருக்கு. தொடர ஒண்ணுமே காணாம். அட எவ்வளவு பெரிய தலைவர், முடியல எத்தனை நடச்சிருக்குன்னு எண்ணி சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவணுவா பார்க்கிற ஒரு சமுதாயத்துக்கு 6 மாசம் பாதிப்பு இருந்தா பார்த்துக்க மாட்டாங்களா? பரப்பி இருக்க மாட்டாங்களா? ஊர் புறம் தெரிஞ்சிருக்காதா? சாப்பிட்டது குடிச்சதெல்லாம் பரப்புறாங்க, இது பரப்பி இருக்க மாட்டாங்களா? பரப்பி துவா செய்யறதுக்கா பரப்பி இருக்க மாட்டாங்களா? ஒருத்தருக்கும் தெரியல. அப்ப இப்படி ஒரு சம்பவம் எந்த சம்பவத்துக்கு எப்படி பரவணுமோ அப்படி பரவ காணாம இது பயங்கரமா அவன்கிட்டையும் பெருசா பரவி நம்மகிட்டையும் பெருசா பரவி இருக்குமே. எதிரிகள்டையும் நல்லா பரவி இருக்க வேண்டிய விஷயம், நம்ம சமூகத்திலும் அனைவற்றையும் பரவி இருக்க வேண்டிய விஷயம். எதிரியும் வாயை துறக்கல, அவனும் தெரியல. லட்டு மாதிரி ஒரு மேட்டர் கிடைச்சிருக்கு, அவன் வாயை துறக்காம இருப்பானா? அப்ப மேட்டர் நடக்கல. அது என்ன விளங்குது? ஆயிஷா நாயகி பேரை பயன்படுத்தி யாரோ இட்டு கட்டினதை புகாரி நம்பி எழுதி வைத்து விட்டார். அது யாருன்னு நமக்கு தெரியவில்லை. நம்ம வெளிப்படையா நல்ல ஆளாக காட்சியளிக்கிறார்கள். அது யாருன்னு தெரியாட்டால் மேற்று சொல்றது பொய்கின்றது. இந்த மேற்று சொல்றது தப்புன்னு சொல்லி இப்படி நம்ம சிந்தித்து பார்த்தோமே ஆனால் சூனியம் இல்லைன்னு வழங்குதா? 2. அடுத்தது ஒண்ணு என்னன்னு கேட்டா, இது முக்கியமான விஷயம். இப்ப நபிமார்கள் எல்லாம் அனுப்புறான், மனிதர்களை நேர்வழி காட்டுவதற்காக அனுப்புறான். அனுப்பும் போது மனிதராக அனுப்புறானா ஒரு டிஃபரெண்டா அனுப்புறானா? தூதர்கள் வர்றாங்க இல்லைங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒருத்தர் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செய்யறாருன்னா உங்களை மாதிரி சாப்பிடுறாரு, பசிக்க போய் சாப்பிட்டு வர்றாங்கிறாரு. உங்களை மாதிரி குடிக்கிறாரு, உங்களை மாதிரியே மலை ஜலம்லாம் கழிக்கிறாரு, உங்களை மாதிரியே அவருக்கு கவலை வருது, நோய் வருது, முதுமை வருது, எல்லாமே வருது. அவருக்கு முன்னாடி பிள்ளைலாம் தேவைப்படுது. இப்படி எல்லா வகையிலையும் மனிதராக இருக்கிறார். இப்படி இருந்துகிட்டு நான் தூதர் இருக்கிறார், நம்புவானா? எல்லா எந்த வகையில் அல்லாஹ்வுடைய தூதர், மனுஷனுக்கு தூதர் நம்பிட்டு போயிடுவான். இவர் யாருக்கு தூதர்ங்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு அவனுக்கு என்ன சந்தேகம் வருது மக்களுக்கு? இவர் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு, ஒரு டிஃபரெண்டே காணா. மனுஷமா நம்மள்ட்ட இருக்கிற அம்புட்டவற்ற இருக்கிறது, நம்மளுடைய தேவைகள் அவருக்கு தேவையாக இருக்கிறது, நம்மள்ட்ட இருக்கிற பலவீனம்லாம் அவர்கிட்ட இருக்கிறது, அவர் அடிச்சா நமக்கு அடிக்கிற மாதிரி அவர் கழிச்சிருக்கிறது, உகது போல் ரத்தம் வந்திருக்கிறது, மூச்சுக்கு விழுந்திருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள், உங்களை விட நான் 2 மனிதன் படுகிற வேதனையை படுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள், இப்படி எல்லாம் பசிகளை வாடி இருக்கிறார்கள்.
தெருவில் யாராவது வர்றாங்க, அபூபக்கரை பார்க்கறாங்க, என்னங்க இப்படி நிக்கிறீங்க, பசிக்காக வெளியே வந்து நிற்கிறார்கள். அப்ப இப்படி எல்லாம் பசி தாங்க முடியல, தாக தாங்க முடியல, இயற்கை உபாதைகள் எல்லா வகையிலையும் பார்த்தால் ரசூலுல்லாஹ் மனிதராக இருந்தாங்க, அவ்வளவு பேர் மனிதராக தான் இருந்தாங்க நபிமார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க, நபிமார்கள்ட்ட கேட்டாங்க, மனுஷனா இருந்துட்டு எப்படி அவனை தூதர் நம்புறது? அவன் கேட்டதுதான். எதிரிகள் என்ன கேட்டாங்க, நீ அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற, ஏதாவது வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா? எங்களை மாதிரி எல்லா வகையிலும் எங்களை மாதிரி இருக்கிற, ஆனா அல்லாஹ்ட்ட செய்தி வருதுங்கிற, எப்படி நாங்க நம்புறது என்று கேட்டார்கள். எப்படிலாம் கேட்டிருக்கான்னு பாருங்க. காலு இன் அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதரை தவிர நீங்கள் யாரும் இல்லை. தூதர்மார்கள்ட்ட அந்த காலத்து மக்கள் சொன்னது என்னன்னு கேட்டா, நீங்கள் எங்களை போன்ற மனிதரை தவிர யாரும் இல்லை. எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் வணங்கிய தெய்வங்களை விட்டு திசை திருப்புவதற்காக நீங்கள் திட்டமிட்டு வேலை செய்கிறீர்கள். நீங்க மனுஷன் தான். 14:10 இருக்கிறது. அதே மாதிரி காலத்துலகும் ருசுலுகும், ரசூல்மார்கள் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இன்னஹும் இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், அரே நான் உங்களை போல மனுஷன் தான், யாரும் இல்லடா. அவனும் மனுஷங்கிறான். தூதர்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷன் தான் சொல்றாங்க. அப்ப எப்படி ஏத்துக்குருவான்? அவனும் மனுஷனா பாக்குறான், தூதர் நான் மனுஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இறை தூதர் நம்புவதற்கு ஏதாவது வேணுமா இல்லையா, ப்ரூஃப் வேணுமா இல்லையா? அதே மாதிரி பல சந்தர்ப்பங்கள் கேட்கிறாங்க. யாசின் சூறாவில் 3 தூதர்கள் அனுப்புறான், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் 3 பேர் அனுப்பிடுறான். அப்ப என்ன செஞ்சாங்க, காலு இன்னா இலைக்கும் முர்சலும், 3 தூதர் ஒன்னா போய் எங்களை அல்லாஹ் தான் தூதர் அனுப்பி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எதிரிகள் என்ன பண்ணாங்க, மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்க எங்களை மாதிரி மனுஷன், தூதர்னா எப்படி நம்புறது? அல்லாஹ்ட்ட செய்து கொண்டு வர்றாங்க, ஏன் வேண்டாம் சொல்லிட்டு போயிடலாமே. இதை நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறதா இருந்தா நீங்க சாப்பிடாத ஒரு ஆளை வந்தீங்க, நாங்க நம்புவோம். நாங்கெல்லாம் சாப்பிட்டு நீங்க சாப்பிடலன்னா டிஃபரெண்டா இருக்காரா, ஏத்துக்குருவோம் அல்லாஹ்வுடைய தூதர். நாங்க தாகம் வந்தா குடிக்கிறோம், நீ தண்ணியை தொட்டது இல்ல, அப்படி இருந்து காட்டுனா அது டிஃபரெண்டா இருக்க, நம்ம ஏத்துக்குருவோம் அல்லாஹ்வுடைய தூதர். அது மாதிரி இருக்கலாம். எங்களுக்கு நோய் வரும், இவர் நோயே வராது, அப்ப ஏத்துக்குருவோம். எல்லாத்துலயும் எங்களை மாதிரி இருக்கிற உன்னை எப்படி தூதர் ஏத்துக்கிறதுன்னு கேட்கறாங்க. இது யாசின் 36:15 இருக்குது. சுஹைப் நபியை பார்த்து சொன்னாங்க, சாலி நபி பார்த்து சொன்னாங்க, இப்படி நிறைய சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மாலிஹாத ரசூல், இவர் என்ன பெரிய ரசூல், யாக்குலு தாம் உணவு உண்கிறார், எம்சி பில் அஸ்வா கடை வீதியில் நடக்கிறார், இவர் என்ன தூதருங்கிறாங்க. தூதர்னு சொன்னா இவர் நம்மள மாதிரியே கடை வீதிக்கு போறாரு, சம்பாதிக்கிறதுக்காக போறாரு, சாப்பாடுலாம் சாப்பிடுறாரு, இவர் தூதரா அப்படிங்கிறாங்க. லவ்லா உன்சில இலகி மலக்கும், இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னா கூட ஒரு மலக்க ஓட்டிட்டு வரணும், ஒரு மலை கூட சேர்த்து ஆமா இவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா ஏத்துக்கிறோம். அப்ப எங்களை மாதிரி மனுஷனா வந்துகிட்டு சாப்பிட்டு குடிச்சுக்கிட்டு தூதர்னா நம்புறது என்று சொன்னார்கள். 25:7 இருக்கிறது. அதே மாதிரி மாகாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போன்ற மனிதர் தான். யாக்குல் மிம்மா தாக்குலுன மின்ஹு, நீங்க சாப்பிடுறது அவர் சாப்பிடுகிறாரு, அதுல வித்தியாசம் தான் கூட பரவாயில்லை. நம்மளாம் சோத்த திங்கிறோம், இவர் கல்ல சொல்லி திங்கிறாரு அப்படின்னு செய்யலாம், அதே டிஃபரெண்ட் ஆகுது அப்படி நினைக்கலாம்ல. நீங்க திங்கிற தனப்ப திங்கிற அந்த அரிசி அந்த ரொட்டி திங்கிறாரு, இவரு மண்ணள்ளி தின்னு பார் வாழ்ந்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி மண்ணள்ளி திங்க மாட்டேங்கிறாரு, மரத்தை கடிச்சு திங்க மாட்டேங்கிறாரு, பிளேடு திங்க மாட்டேங்கிறாரு, இப்படி எல்லாம் திங்கிறாங்க இல்ல, இப்பெல்லாம் திண்டா வித்தியாசமா இருக்கும். இவர் என்ன செய்யறாரு, தூதருங்கிறாரு, சாப்பிடுறாரு ஒரு மேட்ரு, என்னத்தை சாப்பிடுறாரு, நம்ம சாப்பிடுறாரு, அந்த ரொட்டி தான் அவருக்கு வேண்டியிருக்கு, அந்த பேரிச்சம்பழம் தான், அந்த தண்ணி தான், அது கேட்கறாங்க. எப்படி கேட்கறான், மிம்மா தாக்குலுன மின்ஹு, நீங்கள் அருந்துவதை அவர் அருந்துகிறார் சாப்பிடுகிறார், எஸ்ரபு மிம்மா தஸ்ரபூன், நீங்க குடிக்கிறது அவரும் குடிக்கிறார் அப்படின்னு சொல்லு. சாப்பிடவும் செய்யறாரு, நீங்க சாப்பிட அந்த சாப்பாடு அவருக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்ப அப்படி 23:33 இதெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி தூதர்கள் வரும்போதெல்லாம் மனிதரா இருந்தாங்க பாருங்க, அதனால அவங்களுக்கு ஏத்துக்கிறவ முடியல. எப்படி நம்ம ஒரு மனுஷனை போய் தூதர்னு ஏத்துக்கிறது, இதுல அவங்களுக்கு பெரிய டவுட் இருந்தது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இதை மாத்துறதுக்காக வேண்டி தூதர் டவுட் இருக்குல்ல, மனிதனை தூதர் அனுப்பும் போது இப்ப நான் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதர்னா நம்பிடுவீங்களா நீங்க? ஏன் அதுக்குதான் வேணும், ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாம ஒருத்தர் தூதரை நம்பிடலாம்னு சொன்னா எவன் வேண்டாம் தூதர்னு சொல்லிட்டு போயிடுவான். மக்களை அருள் செய்வதற்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, எந்த தூதர் அனுப்புனாலும் அவர் எல்லா வகையிலும் மனுஷரா இருக்கும். சில அற்புதங்களை ஒன்று செஞ்சு காட்டணும். மனிதன் செய்ய முடியாத சில செய்திகளை இந்த பார் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், இது செஞ்சு காட்டுற பாரு அப்படின்னு காட்டினவுடனே இது யாரும் செய்ய இயலாது. மனிதன் செய்ய முடியுமா? மனிதன் செய்ய முடியாத ஒன்றை என் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்தினால் நான் தூதரா இல்லையா? நான் இதை செய்யல, நான் தூதர் என்று காட்டுவதற்கு அல்லாஹ் என்னிடமிருந்து வெளிப்படுத்தி காட்டுகிறான் அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது அப்ப அவங்க ஏத்துக்குவாங்க.